வணக்கங்க. ஜேஆர் குடும்பம் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் ஒரு தகவல் போடுறோம். அப்படி என்னன்னு சொன்னால், இப்போ சமீப காலத்தில் எல்லாருமே நம்ம மூக்கடைப்பு பிரச்சனைனால ரொம்ப அவதிப்படுறோம். அது இந்த தட்பவெப்பநிலை ஒரு காரணம். இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த கொரோனாவோட சம்மந்தப்பட்ட சளி தான் இப்போது வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, எது எப்படியோ இந்த சளி பிரச்சனைக்கு என்னென்ன பண்ணுனா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தொடர் வீடியோவாக போட்டுட்ருக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். முதல்ல அந்த மூக்கடைப்பு, ஒரு ஆளுக்கு மூக்கடைப்பு வந்திருக்கு. மூக்கடைப்பு வந்தால் பொதுவாக நைட்டில் இரவில் தூங்கும்போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். தூக்கம் வராது, மூச்சு விட அவஸ்தைப்படுவோம். இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒன்று நீங்கள் ஃபேனுக்கு நேர் கீழே எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தூங்கக்கூடாது. ஃபேனை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி படுக்கணும். காற்று நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக ஃபேனுக்கு கீழே படுவோம். ஃபேனை விட்டு கொஞ்சம் டைரக்ட் காற்று, அந்த டைரெக்டாக ஃபேனோட காற்று படாமல் கொஞ்சம் ஒதுங்கி படுங்க. அப்புறம் நீங்கள் தலைக்கு கொஞ்சம் உயர்வான தலையணை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த டைமில் அந்த சளி மூக்கடைப்பு இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் மூச்சு விடுறதுக்கு. அதுக்கு அடுத்தது நீங்கள் எக்காரணம் கொண்டு மறந்து படுக்கக்கூடாது. மறந்து படுத்தாச்சுன்னு சொன்னால் அந்த மூக்கடைப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். மறந்து படுக்காமல் பக்கவாட்டில் திரும்பி படுக்கணும். உயர்மான தலையணை வச்சு ஃபேனை விட்டு ஒதுங்கி பக்கவாட்டில் சரிஞ்சு படுத்துக்கணும். இதுக்கு அடுத்தது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே, முன்னாடி பெரியவங்க கடைபிடிச்ச அந்த பழக்க வழக்கங்கள் அவ்வளோவுமே நம்ம மாற்றிட்டு வர்றோம். அந்த மாதிரி மாற்றிட்டு வரும்போது தான் பல அவஸ்தைக்கு நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், காலையில் எழுந்தின உடனே நம்ம பல் துளக்கிறோம். பல் துளக்கி முகம் கழுவும் போது 3 முறை மூக்கை சிந்தணும்னு சொல்லியிருக்காங்க. சிந்துவாங்க பெரியவங்க, பார்த்துருப்பீங்க. வயசானவங்க செய்கிறத பாருங்கள், தெரியும். பல் துளக்குவாங்க, முகம் கழுவாங்க, கழுவும் போது மூக்கை 3 தடவை சிந்திட்டு வருவாங்க. அது காரணம் என்ன? இது கால்நடைகள் கூட அடிக்கடி பண்ணும், பார்த்துருப்பீங்க. பசு அந்த மாதிரிப்பட்ட கால்நடைகள் கூட காலையில் மூக்கை சிந்தன பழக்கம் உண்டு. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சுவாச பாதை, மூச்சு இழுக்கக்கூடிய சுவாச பாதை தெளிவாகுது, க்ளீன் ஆகுது, சுத்தமாகுது. அது ஒன்று பண்ணுங்க. அடுத்தது, கண்டிப்பாக எல்லோருமே காலையில் பல் துளக்கி மூக்கை சிந்திட்டு நீங்கள் கண்டிப்பாக மூச்சு பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளணும். மூச்சு பயிற்சி எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த யோகா வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யோகாவில் நீங்கள் எல்லா ஆசனங்களையும் செய்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னாலும், கை கால்களை அசைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் அந்த மூச்சு பயிற்சியை வழக்கமாக டெய்லி நீங்கள் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு சுவாச பாதையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இருக்க பிரச்சனையும் நின்று போகுங்க. சத்தியமாக இது நாங்கள் அனுபவிச்சது. நாங்கள் பண்ணி இது எங்களுக்கு க்யூர் ஆகிருக்கு இவ்வளோ பண்ணும்போது. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். கண்டிப்பாக நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணி பழகிக்குங்க. அதோடு சம்மந்தப்பட்ட சின்ன எளிமையான எக்ஸசைஸ்கள் இருக்குது. அது என்னென்னங்கிறத நாங்கள் இன்னொரு வீடியோவாக போடுவோம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது, சிலருக்கு சைனஸ் பிரச்சனை இருக்கும். சைனஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அந்த மூக்கடைப்பு டைமில் ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெயை மூக்கில் விட்டுட்டு தூங்கணும். அப்போ நமக்கு அந்த சைனஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மூக்கடைப்பு அந்த அடைப்பு ஓப்பன் ஆகி நமக்கு மூச்சு விடுறது கொஞ்சம் வசதியாகும். இன்னொரு மருந்து சொல்கிறேன், கேட்டுடுங்க. சிலருக்கு மூக்கில் இருந்து அப்படியே ரொம்ப தண்ணியாக லிக்விடாக பாஞ்சிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே மாத்திரை இருக்குது, அது ஒரு வரும். நாம் இப்போ என்ன செய்யறோம்னா, இயற்கையாக என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கணும் இந்த வீடியோவில். மாத்திரை மற்றபடி சாப்பிட்டா சரியாகும். பட் நம்ம இயற்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இயற்கையாக என்ன பண்ணலான்னு சொன்னால், நல்ல மிளகு எடுத்து அதை அரைச்சி நல்லா கொதிக்க வைக்கணும். வெந்நியை நல்லா கொதிக்க விட்டு அந்த வெந்நீரை கட்டி ஆகணும். ரொம்ப வெந்நீர் விட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம குழச்சி பூச போகிறோம். அதுக்காக தலையிலையும் இந்த நெற்றியில் பொட்டு வைக்கிறோம்ல, இந்த பொட்டு வைக்கக்கூடிய இடத்துலையும் தலையில் உச்சியிலையும் நம்ம பற்று போடுறோம், பூச போகிறோம். அதனால் அந்த பூசக்கூடிய பக்குவத்தில் அதை அரைச்சி குழைக்கணும், கொதிக்க வச்சு. அப்படி போட்டிங்கன்னு சொன்னாலும் மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது டக்குன்னு சரியாகும், உடனே சரியாகும். ஓகே நேர்களே, இதை தொடர்ந்து இன்னும் நிறைய நாங்கள் தகவல், இந்த சளி சம்பந்தமான தகவல்கள் நிறைய நாங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் போட போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு நேரடியாக சேரணும்னு சொன்னால் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருமே எல்லா தகவலும் கிடச்சி, நல்ல தகவல்கள் எல்லாருக்கும் சென்றடைஞ்சு எல்லோரும் நலமோடு வாழும்.